நம்ம வந்து பன்னீர் கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம், தக்காளி, கேரட் கொஞ்சம் எடுத்துருக்கோம். ஆயில் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு வெங்காயம் போட்டுடணும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம இப்போ வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டணும். இந்த பன்னீர் கிரேவி வந்து நல்லா எல்லாத்துக்குமே சேர்க்கலாம். சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே நம்ம அதை வச்சு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு தோசை தான் கொடுத்து அனுப்ப போகிறேன். அதனால் அதில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துடலாம், பன்னீர் தோசை மாதிரி அப்படின்ட்டு செஞ்சுருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு போடணும், போட்டு நான் வதக்கிடணும். வதக்கிட்டு தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி நல்லா வதக்கிடணும். லைட்டாக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் ஒன்று சேர்த்து வதக்கிடணும். இதில் வந்து நம்ம வந்து பன்னீர் வந்து வீட்லேயே செஞ்சது தான், கடையில் வாங்கினதில்லை. பாலில் காய்ச்சி லெமன் பிழிஞ்சோம்னா அதுக்கு நம்ம பன்னீராக கிடச்சிடும்ல, அது மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம். அது எப்போயுமே நான் அப்படி தான் செய்வேன். அதனால் அதையே யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கோம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம். முதல்ல அந்த மிளகாத்தூள்லாம் நம்ம ஏற்கனவே குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கோம். இப்போ காஷ்மீர் சில்லி போட்டிருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா போடணும். கரம் மசாலா போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கணும். நல்லா கொதி வந்த பிறகு உப்பு கொஞ்சம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுட்டு பன்னீர் எடுத்து வச்சுருக்கேங்க இல்லைங்களா, இது நல்லா கொதிக்கணும். இது நல்லா இந்த பச்சை வாசனைலாம் போகணும். மிளகாத்தூள் எல்லாத்தோட பச்சை வாசனையும் நம்மளுக்கு போகணும். அப்போ தான் பன்னீர் போட்டு நம்ம சீக்கிரமாகவே கொதி வந்தோடனே நிற்கணும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது எப்போவுமே பன்னீர் போட்டு. இதுதான் நாங்கள் வீட்டில் செஞ்சது. இது நான் ஃப்ரீசரில் வச்சுப்பேன். வேணுங்கிறவங்க முன்னாடியே எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு அது ஃப்ரீசர் எல்லாம் ஆகிட்டு நல்லா இது மாதிரி கிடைக்கும். இந்த பன்னீர் நம்ம வந்து இந்த கிரேவிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சு இப்போ பன்னீர் போடுறோம். பன்னீர் போட்டுட்டு கொஞ்சம் 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் இருந்தாலே போதும். அது பன்னீர் போட்டோன்னே நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. அது போட்டோன்னே கொஞ்சம் 2 மினிட்ஸில் கலர்னா நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆகிடும். இது தோசையில் அப்படியே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடலாம். சப்பாத்திலையும் தொட்டுக்கலாம். சப்பாத்தியும் நல்லாயிருக்கும். ரைஸ் பாஸ்மதி ரைஸ் வடிச்சிட்டு இதில் கலந்தாலும் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி சூப்பராகவே இருக்கும். கேரட் கூட நம்ம வந்து குடமிளகா, கோஸ் இதெல்லாம் கூட போட்டு செஞ்சு அப்படியே ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செய்யலாம். எப்படி வேணாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லி நல்லா நிறைய நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம கடைசியில் அப்படியே தூவி விட்டுருணும். இது கஸ்தூரி மேத்தி கூட இருந்தால் அதை கொஞ்சம் லைட்டாக க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணுவாங்க. நம்ம இப்போ கொத்தமல்லி தான் தூவுறோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிடுச்சு. பன்னீர் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசை சுட்டு வச்சுருக்கோம், அதில் ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஸ்ப்ரெட் பண்ணிடணும்னா பன்னீர் தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தொட்டுக்கெல்லாம் ஒன்றுமே வேணாம், அப்படியே நம்ம சாப்பிட்றோம். அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம்னா அப்படியே மடித்து லஞ்ச் பாக்ஸில் வச்சிட்டோம்னா அப்படியே சாப்பிட்டுக்கலாம். தொட்டுக்க எதுவுமே தேவை கிடையாது. சூப்பராகிடுச்சு.
இப்போ என் பொண்ணுக்கு லஞ்சுக்கு இது. அவள் ரைஸ் கேட்க மாட்டான், மோஸ்ட்லி டிஃபன்ஸ் தான் கேட்பா. டிஃபன் செஞ்சு கொடுங்கன்னு தான் கேட்பான். அதனால நான் வந்து இது மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கேன். நீங்களும் இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.